காய்பாவின் வீட்டில் இயேசுவை கொல்ல சதித்திட்டம் தீட்டுகிறார்கள். அதில் யூதாசும் அவர்களுடன் கைகோர்க்கிறான். உன் பெயர் என்ன? யூதாஸ் காரியோத். யூதாசே, உன்னால் ஆக வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. அதை செய்வாய் என்று நம்புகிறேன். அப்படி எண்ணித்தான் வந்தேன். நீங்கள் எதிர்பார்ப்பது? எதுவானாலும் இதோ பெற்றுக்கொள். 30 வெள்ளிக்காசு போதுமல்லவா? போதும் போதும். நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? சிறு உதவிதான், உனக்கு ஒரு ஆபத்தும் வராது. இயேசு தன் முழு நேரத்தை ஆலயத்திலும் சுற்றுப்புறங்களிலும் கழிக்கிறான். அவனை சுற்றி எப்பொழுதும் கூட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. மாலை மயங்கினாலும் இருட்டானாலும் அவனை பின்தொடரும் கூட்டம் குறையவே இல்லை. எல்லாம் கூட்டமும் குறைந்து அவன் எங்கே போய் தங்குகிறான் என்று எங்களுக்கு தெரிய வேண்டும். உனக்கு தெரியுமா? போகும் இடம் தெரியும். அது போதும். அந்த இடத்தை மட்டும் காட்டிவிட்டாலே போதும். அவரை பாதுகாக்க அவர் அருகில் யாரும் இல்லாத போது பிடித்துவிட யோசிக்கிறீர்களா? அதை பற்றி உனக்கு கவலை வேண்டாம். அவன் தனியாக இருக்க வேண்டும். என்ன சம்பந்தமா? கைப்பணம் வாங்கியாயிற்று, இனி சம்மதமா என்ற கேள்விக்கே இடமில்லையே. என்ன யூதாஸ், முடிவோடு தானே வந்தாய்? அப்புறம் என்ன தயக்கம் யூதாஸ்? ஏன் மயங்குகிறாய்? அவன் இருக்கும் இடத்தையும் ஆளையும் காட்ட வேண்டியதுதான் உன் வேலை. இன்று இரவே எங்கே எப்படி என்று சொல். இன்று கெத்செமனே எனும் தோட்டத்திற்கு போவார். தனியாகத்தானே போவான்? சில சமயம் சீடருடன், ஒருவேளை தனியாகவும் செல்லக்கூடும். அது போதும் யூதாஸ். இன்னும் ஒன்றுதான். இரவு நேரத்தில் ஒருவேளை அவனை பிடிக்க நேர்ந்தால் திட்டமாக யார் என அடையாளம் காட்ட ஒரே ஒரு வழியை மாத்திரம் சொல். நான் யாரை முத்தமிட்டு குருவே என்பேனோ அவர்தான். அவரை பிடித்து கொள்ளுங்கள். நன்றி யூதாஸ், நன்றி. நண்பா யூதாஸ், நீ உத்தமனும் உண்மை உள்ளவனும் கடமை தவறாதவனுமாயிருக்கிறாய். இப்புனித பணியில் உன் பங்கு மிக சிறப்பானது. போய் வா யூதாஸ். இனி நான் மட்டுமென்ன, யூதகுலமே யூதாசை நண்பன் என்று போற்றும், நல்வாழ்த்து நல்கும். இவனும் வாழ வேண்டும், நாமும் வாழ்வோம். அந்த நஸ்ரேயன் இயேசு மட்டும். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு தம் சீடர்களுடன் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது மிகவும் வியாகுலப்படவும் துக்கமடையவும் தொடங்கினார். அப்பொழுது, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி எல்லாம் ஆகட்டும். குருவே வாழ்க. நண்பா யூதாஸ், முத்தமிட்டா மருமகனை காட்டிக் கொடுக்கிறாய். ஏய், யாரும் கிட்டே நெருங்காதீர்கள். நெருங்கினால் வாளால் வெட்டி விடுவேன். காவலன் ஒருவன் இயேசுவை கைது செய்ய முன்னால் வர பேதுரு தன் கத்தியால் அவன் காதை வெட்டினான். ஐயோ ஐயோ, என் காதை அறுத்து விட்டான் இவன். ஐயோ அம்மா, என் காதை அறுத்து விட்டான் இவன். போதும், விடுங்கள். சீமோனே, உன் வாளை உரையிலே போடு. தந்தை எனக்கு கொடுத்த கடமையை முடிக்காமல் போவேனோ? இயேசுவோ வெட்டின காதை ஒட்ட வைத்தார். நீங்கள் கல்லனை பிடிக்க வருவது போல் வாளோடும் தடியோடும் என்னை பிடிக்க வந்தீர்களோ? நாள்தோறும் உங்களிடையே கோவிலில் போதித்துக் கொண்டிருந்தும் என்னை பிடிக்கவில்லை. என் சீடர்களை போக விடுங்கள். நான் தான் இயேசு. இயேசுவை காவலர்கள் கைது செய்து கூட்டிச் சென்றனர்.
இயேசுவை கைது செய்து அன்னா, காய்பா மற்றும் யூதர்கள் மன்றம் அவரை பிலாத்துவினிடம் கொண்டு செல்கிறார்கள். வாரும் தலைமை குருவே, சேவல் கூவி கிழக்கு வெளுக்கும் முன் தங்களுக்கு நேர்ந்த அவசரம் என்னவோ? மன்னிக்க வேண்டும், தங்களுக்கு அவசரமாக சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிட்டது. எனது தேவாலய காவலர்கள் தங்களிடம் ஒரு கைதியை ஒப்படைத்துள்ளனர். அவன் பெயர்? நாசரேத்தூர் இயேசு. அவன் செய்த குற்றம்? பெரிய குற்றம். நமது நாட்டின் பாதுகாப்பிற்கும் அமைதிக்கும் கேடு விளைவித்து விட்டான். அதற்கு நீங்களே தீர்ப்பிடலாமே. அதனால் தான் நான் கைது செய்தேன். என்ன, கைது செய்து விட்டீர்களா? பிறகு ஏன் நீங்கள் என்னிடம் வந்தீர்கள்? முக்கியமான குற்றத்தை நீங்கள் கேட்க வேண்டும். அவன் ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டாம் என்றான். அப்படியா? அதே குற்றத்தை எருசலேமில் வாழும் எந்த யூதனும் ஏன் நீங்களே செய்ததில்லையா? செய்து கொண்டுதான் இருக்கவில்லையா? இதைவிட பெரிய குற்றம் ஒன்று செய்துள்ளான். அவன் தனக்குத்தானே யூதருக்கு ராஜா என்று கூறிக்கொள்கிறான். ஓஹோ, ராயனுக்கே எதிராகவா? சரி, நானே விசாரிக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், விசாரணையே தேவையில்லை. உமது நீதிமன்றத்தில் அவனுக்கு மரண தண்டனை விதியுங்கள். என்ன, மரண தண்டனையா? ஆமாம், இதோ தாங்கள் ஒரே ஒரு கையெழுத்தை மட்டும் இடுங்கள், மற்றதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். தலைமை குரு அவர்களே, உங்கள் கைக்கருவியாக நான் கையொப்பம் இட வேண்டுமோ? குற்றவாளி யார் என்று விசாரிக்காமலே மரண தண்டனையா? ரோம அரசின் செல்வாக்கை குறைக்க சமயம் பார்த்திருந்தீரோ? யாரெங்கே? அழைத்து வாருங்கள் அந்த குற்றவாளியை. நீர் நசரேயனாகிய இயேசுவா? ஆம். நீர்தான் யூதரின் அரசனா? நீராகவே என்னை இப்படி கேட்கின்றீரா? இல்லை, மற்றவர்கள் என்னை பற்றி இப்படி உம்மிடம் கூறினாரா? நான் என்ன யூதனா? உன் இனத்தாரும் தலைமை குருக்களும் தான் உன்னை என்னிடம் கையளித்தார்கள். நீ என்ன குற்றம் செய்தாய்? என் அரசு இவ்வுலகை சார்ந்ததல்ல. அப்படி இவ்வுலகை சார்ந்தாய் இருந்தால் நான் யூதரிடம் கையளிக்கப்படாதபடி என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். அப்படியானால் நீர் அரசன்தானா? அரசன் என்பது நீர் சொல்லும் வார்த்தை. உண்மைக்கு சாட்சியம் கூறுவது எம் பணி. இதற்காகவே பிறந்தேன், இதற்காகவே உலகத்திற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவன் எவனும் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறான். ஓ, அப்படியா? ஏரோதிடம் இவரை அழைத்துச் செல்லுங்கள். அரசே, தங்களுக்கு ராணியிடமிருந்து ஒரு செய்தி வந்துள்ளது. என்ன செய்தி? தாங்கள் நியாயம் விசாரிக்கின்ற இயேசு நீதிபரராம். என்ன உளறுகிறாய்? அரசே, ராணியார் சொல்லும்படி சொன்னதை தங்களிடம் சொன்னேன். அவரை பற்றி ராணியார் தம் கனவில் துன்பப்பட்டார்களாம். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால்? அந்த நீதிமான் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் என்று கூறினார்கள். நான் என்ன செய்வேன்? இரத்த வெறி பிடித்த சமய பித்து பிடித்த சுயநல குருக்கள் ஒரு பக்கம், நீதிக்காய் பாடுபடும் நிர்மலன் ஒரு பக்கம். நான் என்ன செய்வேன்? சரி, என்னால் முடிந்த வரையில் அவரை விடுவிக்க பாடுபடுவேன் என்று சொல். பிலாத்து சைகை காட்ட காவலன் தண்ணீர் கொண்டு வருகிறான். இவனுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன். நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். இவன் இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும். இயேசு சிலுவையை சுமந்து நடந்து செல்கிறார். வழிவிடுங்கள், வழிவிடுங்கள், யூதரின் அரசர் ராஜபவனியாக வருகிறார். சொல்லுங்கள், எல்லோரும் சொல்லுங்கள், யூதரின் ராஜா வாழ்க! யூதரின் ராஜா வாழ்க!
கண்ணில் நீர் வழிந்திடுதே எந்தன் மீட்பர் இயேசுதோ எந்தன் மீட்பர் இயேசுதோ.
எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, திருக்கோலம் நிந்தனையா ஒரு குலைந்து சென்றனரே, திருக்கோலம் நிந்தனையா ஒரு குலைந்து சென்றனரே, ஒரு குலைந்து சென்றனரே. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டேன், கண்ணில் நீர் வழிந்திடுதே, எந்தன் மீட்பர் இயேசுவதோ, எந்தன் மீட்பர் இயேசுவதோ. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டேன், கண்ணில் நீர் வழிந்திடுதே, எந்தன் மீட்பர் இயேசுவதோ, எந்தன் மீட்பர் இயேசுவதோ. பார்த்தீர்களா, அந்த இயேசு சிம்மாசனம் ஏறிவிட்டான். தலைமை குருவே, அதோ அவன் சிலுவை பார்த்தீர்களா? யூதருடைய ராஜா என்று எழுதியிருக்கிறது. நமது பக்தி, வைராக்கியம், தன்மானம், சமூக பற்று ஒன்றும் தெரியாத பிலாத்துவை ஆளுநராக நியமித்து விட்டார்கள். தேவாலயத்தை இடித்து 3 நாட்களில் கட்டுகிறவனே, சிலுவையிலிருந்து இறங்கி வா, உன்னையே நீ ரட்சித்துக்கொள். இருங்கள், ஏதோ பேசுகிறான், கேட்கலாம். பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். பார்த்தீர்களா, இப்பொழுது கூட இவன் உபதேசம் செய்வது குறையவில்லை. இவன் மற்றவரை காப்பாற்றினான். இவன் கடவுளின் மேசியாவும் தெரிந்து கொள்ளப்பட்டவனுமானால் தன்னையே காப்பாற்றிக் கொள்ளட்டும். நீ மேசியாவா? அப்படியானால் உன்னையே நீ காப்பாற்றிக்கொள், எங்களையும் நீ காப்பாற்று. ஆளை பார், ஆளை. தூ, நீ கடவுளுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாம் தண்டிக்கப்பட்டிருப்பது நியாயம், அதனால் நமக்கு இந்த தண்டனை. இவரோ ஒரு குற்றமும் செய்யவில்லை. இயேசுவே, நீர் அரசுரிமையோடு வரும்போது என்னை நினைவு கூரும். இன்றே நீ என்னோடு வான வீட்டில் இருப்பாய் என்று உறுதியாக சொல்லுகிறேன். தோ பார்த்தீங்களா, இது அருமையான ஆடை, இது எனக்கு தான். அட, உனக்கு எதற்கு? என்னிடம் கொடு, கிழித்து கொடுக்கிறேன். கிழிக்க வேண்டாம், சீட்டு குலுக்கி போடுவோம். யாருக்கு வருகிறதோ அவனுக்கு இந்த ஆடை. சரி சரி சரி. அம்மா, இதோ உன் மகன், இதோ உன் தாய், அன்னையை சேர்த்துக்கொள். ஆஹா, அன்பை பார்த்தீர்களா? தேவாலயத்தை இடித்து 3 நாட்களில் கட்டுவேன் என்று சொன்னாயே, நீ தேவனுடைய குமாரனானால் உன்னை நீ ரட்சித்துக்கொள். சிலுவையை விட்டு இறங்கி வா. அப்பொழுது உன்னை நம்புவோம். கடவுள் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவரே வந்து இவனை காப்பாற்றட்டும். பிதாவே,
பிதாவே, ஏன் என்னை கைவிட்டீர்? அவன் எலியாவை கூப்பிடுகிறான். தாகமாயிருக்கிறேன். எல்லாம் நிறைவேற்றி முடிந்தது. பிதாவே, உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். என்ன, இதற்குள் மரணம் அடைந்து விட்டானா? இவர் மெய்யாகவே நீதிபரர். இயேசுவின் உடலை கல்லறையில் வைத்தனர். வாரத்தின் முதல் நாள் காலையில் காவலர்கள் கல்லறையின் வாசலில் காவல் காத்து கொண்டிருந்தனர். வெள்ளிக்கிழமை ராத்திரிலிருந்து இந்நேரம் வரைக்கும் பெரும் பாடா இருக்கு. அட, வாங்க உட்கார்ந்து குளிர் காயலாம். அதோ சூரியன் உதிக்கப் போகிறது. இதற்கு மேலே எந்த திருடன் வரப்போகிறான்? அப்பொழுது இடி, மின்னல், கல்லறைக்கல் புரளுகின்ற சத்தம் கேட்டு காவலர்கள் மயங்கி விழுந்தனர். அந்நேரம் மார்த்தாளும் மகதலேனா மரியாளும் கல்லறைக்கு சென்றனர். கல்லறை திறந்திருக்கிறதே. ஐயோ, ஆண்டவரை எடுத்து சென்று விட்டார்களே. அஞ்சாதீர்கள். சிலுவையில் அறையுண்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை. தாம் கூறியபடியே உயிர்த்தெழுந்து விட்டார். இதை சீடருக்கு அறிவியுங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளிலும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன். ஆமென்.